அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் மரணித்தவரை கனவில் கண்டா என்ன விளக்கம் என்பதை பார்ப்போம். ஒருவர் மரணித்தது போல கனவு கண்டா அவருடைய வாழ்நாள் நீடிக்கும், அவருடைய ஹயாத்து நீளமாகும் என்பதை குறிக்குது. இரண்டாவது, ஒரு மனைவி கணவன் மரணிப்பது போல கனவு கண்டா அவங்களுடைய இல்லற வாழ்க்கையின் ஒரு பதற்றம், கவலையை குறிக்குது. மூன்றாவது, ஒருவர் கனவு காண்றாரு, அவருக்கு தெரியாத ஒரு மையத்தை குளிப்பாட்டுவது போல கனவு கண்டா அந்த மனிதரு மார்க்கத்தில் குழப்பம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, மார்க்கத்துல கெட்ட விஷயங்களை செய்து இருக்கக்கூடிய ஒரு மனிதரை சுத்தப்படுத்தி எடுப்பாரு, திருத்தி எடுப்பாரு என்பதை குறிக்குது. நான்காவது, ஒரு மனிதர் கனவு காண்டாரு, அவருக்கு தெரிந்த ஒருவர் ஏற்கனவே மரணித்திருக்கிறாரு. அப்படியாப்பட்ட ஒரு மனிதரை இரண்டாவது முறை மரணிப்பது போல கனவு கண்டா, ஆனா அந்த மையத்துக்காக புலம்பக்கூடிய நிலைமை, ஒப்பாரி வைத்து அழக்கூடிய நிலைமை இல்லாம இவ்வாறான நிலைமையில கனவு கண்டா அவங்களுடைய குடும்பத்திலும் ஒருவரை திருமணம் முடித்து கொள்வாரு, அவர் அந்த குடும்பத்துக்கு மாப்பிள்ளையாக மாறிவிடுவார் என்பதை குறிக்குது. ஐந்தாவது, ஒருவர் கனவு காண்றாரு, ஜனாசாவாக சுமந்து கொண்டு போகக்கூடிய நிலைமை. இப்படி கண்டா அவருக்கு ஹராமான சம்பாத்தியம் அவருக்கு ஏற்படும் என்பதை குறிக்குது. ஆறாவது, திருமணம் முடிக்காத ஒரு பெண் கனவு காண்றா, அவ மரணித்து ஜனாசாவாக சுமந்து கொண்டு போகக்கூடிய நிலைமையை கண்டா அவ திருமணம் முடித்து கொள்வா, அவக்கு அவசரமா நிக்காக நடக்கும் என்பதை குறிக்குது. ஏழாவது, ஒரு திருமணம் முடித்த ஒரு பெண் கனவு காண்றா, அவ மரணித்து ஜனாசாவாக சுமந்து கொண்டு போகக்கூடிய நிலைமை கண்டா அவளுடைய தீன் சீர்குலைந்திடும் என்பதை குறிக்குது. எட்டாவது, பூமிக்கு மேலால் ஒரு மையத்தை இழுத்து கொண்டு போவத ஒருவர் கனவு கண்டா அவருடைய சம்பாத்தியம் ஹராமாக இருக்கும், அவர் ஹராமான சம்பாத்தியத்தை சம்பரிப்பார் என்பதை குறிக்குது. இன்ஷா அல்லாஹ், மரணித்தவரை கனவில் கண்டா அதற்குரிய விளக்கங்கள் ஏராளமாக இருக்குது. அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். மேலும் கனவு என்பது அல்லாஹு தஆலா நமக்கு தரக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை. ஒரு மார்க்க பற்றுள்ளவருக்கு, ஒரு இஸ்லாமிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை தான் இந்த கனவு. அப்பா, இப்படி ஒண்ணு நடக்க போகுது, உனக்கு இப்படி ஒரு இது ஆபத்து, ஒரு பிரச்சனை நடக்க போகுது, இதுல நீ பாதுகாப்பு பெற்றுக்கோ என்று அந்த மனிதருக்கு கொடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை. இதுல பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல எனக்கு பயமுறுத்துது, எனக்கு பயமா இருப்பது என்றால் ரெண்டு விஷயத்தை நாங்க கையில் எடுத்துக்கொள்ளணும். முதலாவது சதகா. உங்களோட சூழல் இருக்கக்கூடிய யாராவது கஷ்டவாளிகள் இருந்தா அவங்களுக்கு சதகா செய்து கொள்ளுங்க. ரெண்டாவது, அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு கேட்டுக்கொள்ளணும். இரு கைகளையும் உயர்த்தி, யா அல்லாஹ், என் குடும்பத்துக்கு எனக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காம அல்லாஹ் பாதுகாத்திடு என்று பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய நிலைமைகள் எல்லாம் மாற்றக்கூடிய சக்தி இந்த துஆவுக்கும் சதகாவும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.